உண்மையாலுமே சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நானே செஞ்சதா என்னன்னு எனக்கு தெரில. சூப்பர். நம்ம வந்து ரோஸ் மில்க் கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு 2 எக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. 2 எக்கு எடுத்து நல்லா உடச்சி எடுத்துகிட்டு அது ஒயிட் எக்கு தனியாகவும் மஞ்சள் கருவு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒயிட் எக்கை நல்லா பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பீட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் 2 பேட்சாக ஆட் பண்ணி சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் சர்க்கரை நல்லா கரையும். ஸோ சைட்லலாம் நல்லாவே எடுத்து விட்ருங்க. ஓகேவா? இதுக்கிடையில நம்மளோட இன்ஸ்டா பேஜை அப்படியே ஃபாலோ வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மஞ்சள் கலர் எடுத்துருந்தோம்ல அதோட சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்டிக் பீட் பண்ணி வச்சுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் அதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சம்மர் கலராக இருக்குது, வேறு ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் சேர்த்துக்காதீங்க எதுலேயுமே. ஸோ சும்மா வீடியோக்காண்டி நான் உங்களுக்காக போட்டு காமிச்சேன். இதோட ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மிக்சடாகவே பண்ணுங்கள். மாற்றி மாற்றி கட்டிப்படாமல் கிண்டிக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு பீட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் வந்து இதை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. குக்கருக்குள்ளே ஒன்றும் போட வேணும். உப்பு கல் மண் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு உள்ளார ஒரு எம்டி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து தூக்கி உள்ளார வச்சுருங்க. ஜஸ்ட்டு 25 மினிட்ஸ் தான் ஆணுச்சு. ரொம்ப டைம்லாம் எடுக்கல. 20 மினிட்ஸே அதிகம் தான், கம்மி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.